உலகம் சுற்றுவாள் வந்து 73ல் ரிலீஸ் ஆச்சு. 73 52 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொன்னார், என்னை வந்து இப்படி குதிக்க சொன்னாங்க, அப்படி குதிக்க சொன்னாங்க. இது ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். காஷ்மீரில் ஷூட்டிங். திரு என்.டி. ராமராவ் அவர்கள் தான் கதாநாயகர். அதாவது அந்த ஐஸில் ஸ்கேட்டிங் பண்ணோம், ஐஸில் சறுக்கிக்கிட்டு வரணும். எனக்கு இவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அவர் ஃபுல்லாக பேண்ட்டு ஷர்ட்டு தான் போட்டு வந்துட்டாரு. என்ன பண்ண முடியும்? சறுக்கிட்டு வந்து எனக்கு அப்படியே நடுங்கிடுச்சு. போனேன்னு கொடுத்துங்க சொல்கிறேன். இதெல்லாம் சகஜம்தான் இண்டஸ்ட்ரியில். இல்லை சும்மா ஒரு தமாஷ் சொன்னேன், தப்பாக சொல்லலை, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எனிவே அந்த படம், அந்த காலத்து படங்கள் வந்து நான் நடிச்சிருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். திருமதி லதா அவர்கள் பேசுவார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும், இந்த ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருக்கும் எழுச்சி தமிழர் திரு திருமாவளவன் அவர்களே, திரு ராஜேஷ் அவர்களே, மற்றும் இயக்குனர் தங்கமணி அவர்களே, பாடலாசிரியர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. பாடல்கள் அவ்வளோ இனிமையாக இருக்குது. அதாவது எடுக்கும்போது நமக்கு தெரியல, படமும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அதை சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வர படங்கள்லாம் நீங்களே பார்க்குறீங்க. ஏன்னா பாடல்கள்லாம் அதோட கருத்தே இல்லை. இப்போ 50 வருஷம் 60 வருஷம் பாடல் கூட அந்த இனிமே இருக்குது அந்த லிரிக்ஸ்க்கு. இப்போல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் தான் நிறையா இருக்குது. அது ஒன்றும் சொல்ல, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு இயக்குனர். அவர் வந்து என்னை வந்து இந்த ரோல் பண்ண சொன்னார். நான் கொஞ்சம் யோசித்தேன், இது வேணுமா பண்ணணுமான்னு. இல்லைம்மா நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வரும், நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி மனோரமா ஆட்சி கூட பேசினாங்க, நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நாங்கள் அதனால் பண்ணியிருக்கேன். படத்தை நடித்த கதாநாயகன், கதாநாயகி மற்றும் வில்லன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப திறமையானவங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஆதரிக்கணும். இந்த படத்தை பெரும் வெற்றி ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்போலாம் ஒன்றும் படங்கள்லாம் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. அப்புறம் என்ன எல்லாம் அந்த இதெல்லாம் பார்க்க மொபைல்லே பார்த்துடுறாங்க. எங்கள் காலத்துலலாம் 25 வாரம் 200 நாள் ஒன்று படங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ சார் ஒன்று சொன்னார், அவர் சொன்னது சரிதான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் நடிக்க வந்து உலகம் சுற்றுவாள் வந்து 73ல் ரிலீஸ் ஆச்சு. 73 52 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொன்னார், என்னை வந்து இப்படி குதிக்க சொன்னாங்க, அப்படி குதிக்க சொன்னாங்க. இது ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். காஷ்மீரில் ஷூட்டிங். திரு என்.டி. ராமராவ் அவர்கள் தான் கதாநாயகர். அதாவது அந்த ஐஸில் ஸ்கேட்டிங் பண்ணோம், ஐஸில் சறுக்கிக்கிட்டு வரணும். எனக்கு இவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அவர் ஃபுல்லாக பேண்ட்டு ஷர்ட்டு தான் போட்டு வந்துட்டாரு. என்ன பண்ண முடியும்? சறுக்கிட்டு வந்து எனக்கு அப்படியே நடுங்கிடுச்சு. போனேன்னு கொடுத்துங்க சொல்கிறேன். இதெல்லாம் சகஜம்தான் இண்டஸ்ட்ரியில். இல்லை சும்மா ஒரு தமாஷ் சொன்னேன், தப்பாக சொல்லலை, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எனிவே அந்த படம், அந்த காலத்து படங்கள் வந்து நான் நடிச்சிருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். பின்னர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடனும் திரு கமலஹாசனும் ரஜினி அவர்களுடன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 280 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 2வது திரைப்பயணம் தொடங்கிச்சு. நான் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் இருந்தேன். அப்புறம் மறுபடியும் வந்து ராஜ்கிரண் ஃபோர்ஸ் பண்ணார், மறுபடியும் நடிக்க வச்சாங்க. அப்புறம் ராதிகா சொல்லிட்டு நீங்கள் சீரியல் படமே வேண்டாம், ராதிகா சீரியல் ஒரு லாங் ஜேர்னி. இதை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வரைக்கும் பாராட்டிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியட என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். இதுக்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.